ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஜூலை 5ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவானது உங்களுக்கு அமைய போகுதுங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களினுடைய தொழில் மற்றும் நிதி ரீதியான முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு காலமாக இந்த காலங்கள் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான திருப்பங்கள், புதிய வாய்ப்புகள் மற்றும் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. இந்த பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ரிஷபராசி என்பர்களே, இந்த காலகட்டங்கள் மிகவும் சாதகமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். சுக்கிரனுடைய பயிற்சினால பொருளாதார நிலைகளானது வலுவடையும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணமானது கைக்கு சேரக்கூடிய வாய்ப்புகளானது உள்ளதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழலானது நிலவும். சொத்து மற்றும் வாகனங்கள் தொடர்பான முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு மாற்றங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ரிஷபராசி என்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பெரிதாக எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாது. இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் உங்களுக்கு நிறையவே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான சுப பலனை தரக்கூடியதாக அமையும் அப்படின்னு சொல்லலாங்க. இப்பொழுது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கிய கிரகங்கள் தங்களுடைய ராசிகளை மாற்றி கோச்சார ரீதியாக நிறைய பார்த்தீங்கன்னா பயிற்சி அடைய உள்ளன. ஸோ அதனால் உங்களது ஜீவன பாக்கியாதிபதியான சனி பகவான் இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா இப்பொழுது 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் ரொம்ப வலுவாக உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு நிலைகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலையில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய லாபாதிபதியான குரு பகவான் இப்பொழுது உச்ச வீடான கடகராசியில் பார்த்தீங்கன்னா பிரவேசித்து வராரு. அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முயற்சிகளுக்கு அசாத்திய பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா சூரியனுமே உங்களுக்கு புதனினுடைய சுப சேர்க்கைகள் ஏற்படுது. சூரியன் மற்றும் புதனினுடைய சுப சேர்க்கையானது உங்களுடைய பொருளாதார நிலையை பார்த்தீங்கன்னா உன்னத நிலைக்கு எடுத்து செல்லும். இருந்தாலுமே கூட இப்பொழுது செவ்வாய் பகவான் உங்களது ஜென்ம ராசிக்குள் நுழைவதனால உங்களது வேகத்தோட ஆவேசங்களும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடும். அதனால் மனதை சாந்தமாக வைத்து கொண்டால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நினைத்த காரியங்களை சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஜீவனஸ்தானாதிபதியான சனி பகவான் பார்த்தீங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு நிறையவே நன்மைகளை செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா மிக பலமாக சஞ்சரித்து வராங்க. அதனால் உங்களுடைய உத்தியோக வாழ்க்கைக்கு பார்த்தீங்கன்னா பெரிதாக எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு கவசமாக பார்த்தீங்கன்னா திகழப் போகின்றார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த நேரத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கவசமாக இருப்பதனால் மட்டும்தான் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட போகுதுங்க. சொல்லப்போனால் இந்த நேரத்தில் குரு பகவானுமே உங்களுக்கு உங்களுடைய 3ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்று பணியிடத்தில் உங்களுடைய வேலைத்திறனையும் சரி பல மடங்கு உயர்த்த செய்வாங்க. நீங்கள் உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா கொண்டு வரக்கூடிய புதிய உத்திகள் மற்றும் ஐடியாக்கள் எல்லாமே உங்களுடைய மேலதிகாரிகளால் பார்த்தீங்கன்னா பெரிதுமே பாராட்டப்படக்கூடியதாக இருக்கும். தொழில்கள் விஷயமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் குறுகிய தூர பயணங்களை செய்யலாம். நீங்கள் எதிர்பார்த்தபடியே நிறைய ஒரு பெரிய வெற்றியையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்களுடைய ஜென்ம ராசியில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது சூரிய பகவான் இருப்பதனால உங்களது ஆளுமை திறன்களானது அதிகரிக்கீங்க. இருப்பினுமே கூட சக ஊழியர்களிடம் மேலதிகத்தை பார்த்தீங்கன்னா தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டிற்கு பார்த்தீங்கன்னா நகரம் பொழுது உங்களது கம்யூனிகேஷன் மற்றும் விளக்க காட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்பொழுது புதிய ட்ரெண்டாக மாறக்கூடும். அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பறிக்கக்கூடிய ஒரு நிலைகள் ஏற்படலாங்க.
தகவல் தொடர்பு, மார்க்கெட்டிங், வங்கி மற்றும் ஐடி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து பதவி உயர்வுகளை தேடி வரக்கூடியதாக அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த பதவி உயர்வுக்காக, சம்பள உயர்வுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது மாறுமா, அப்போ மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருப்பீங்க. அந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிக்க போகிறது. முக்கியமாக சொல்லப்போனால் இப்பொழுது வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு, அதாவது வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு மற்றும் சுயதொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அமோகமான நிலைகளை நீங்கள் எட்டப் போகின்றீர்கள். உங்களை வந்து பார்த்திங்கன்னா லாபங்களை தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அமைச்சு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. வியாபாரிகளுக்கும் சரி, இந்த சுயதொழில் செய்யக்கூடியவர்களுக்காக இருந்தாலுமே சரி, இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து அமோகமாக இருக்குங்க. லாபஸ்தானாதிபதியான குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது 3ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரித்து வராரு. அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது வாடிக்கையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லணும். அதேபோல் இந்த நெட்வொர்க் பிஸ்னஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து விரிவடையக்கூடியதாக காணப்படும். ஏஜென்சிகள், விளம்பரம், சமூக ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள், டிராவல்ஸ் மற்றும் கமிஷன் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், இந்த மாதிரி தொழில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது புதிய வாடிக்கையாளர்கள் தடையின்றி தேடி வருவார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் மேலும் சொல்லப்போனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 3ஆம் வீட்டிற்கு வந்து பார்த்திங்கன்னா சென்றடைஞ்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது உச்ச குருவுடன் இணைந்து உங்களுக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா கலை இயக்கங்களை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அழகு சாதன பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஆபரண வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா புதிய ஆர்டர்களையும் புகழையும் வந்து பார்த்திங்கன்னா தேடி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய ஆர்டர்கள் வந்து கொண்டே இருக்கும். அந்த ஆர்டர்களை முடிக்க முடியாத அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திணறுவீங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது ஆர்டர்கள் வந்து குவிய போகிறது. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம தூங்கிட்டு கடந்திருப்போம். இப்போ தூக்கமின்மைன்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூங்க முடியாத அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை பளுவானது வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருந்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்தளவுக்கு உங்களுக்கு ஆர்டர்கள் வந்து சேருங்க. புகழையுமே வந்து பார்த்திங்கன்னா தேடி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த ஆர்டர்களை வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் வந்து எடுத்து நீங்கள் வந்து செய்து முடித்து கொடுப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா புகழாரங்கள்லாம் வந்து கிடைக்கிங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது சப்தமதிபதியான செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து 12ஆம் வீட்டில் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகளுடைய வியாபார கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கூடுதல் செலவுகள் உங்களுக்கு ஏற்படுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பயப்பட வேண்டாம். இருப்பினும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு வந்து செய்வது சிறந்தது. எந்த ஒரு நஷ்டத்தையும் ஏற்படாமல் கரெக்டாக பார்த்து செய்து பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்துருவீங்க. கொஞ்சம் எச்சரிக்கையோடு செய்வீங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபால்ட்டும் ஏற்படாமல் அவங்களுக்கிட்டும் அந்த பொருளானது வந்து பார்த்திங்கன்னா சென்றடையும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியான மாற்றங்கள் காத்து கொண்டிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த மகிழ்ச்சிக்காக நாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் வந்து நம்ம பாடுபட்டிருப்போம் இல்லையா, அந்த நேரங்கள் நெருங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுக்கு 12இல் இருக்கக்கூடிய செவ்வாயினால் தேவையற்ற அலைச்சல்களும் செலவுகளும் உண்டாகலாம். இருப்பினும் கூட தனஸ்தானாதிபதியான புதன் பகவான் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய சொந்த வீடான 2ஆம் வீட்டில் ஆட்சி பலத்துடன் இருக்கிறாரு. உங்களது தினசரி வருமானத்திற்கு எந்தவித குறைகளும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காதுங்க. ஸோ இப்பொழுது சூரிய பகவான் தனஸ்தானமான மிதுன ராசிக்குள் நுழைவது உங்களுடைய பொருளாதார நிலைகளை வந்து பார்த்திங்கன்னா மேலும் வலுப்படுத்தும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் மூலமாகவோ அல்லது அரசாங்க வழியிலோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான தொகைகள் எல்லாமே இப்பொழுது வந்து சேருங்க. உங்களுடைய இனிமையான பேச்சால் கவரப்பட்டு மற்றவர்கள் உங்களுக்கு பொருளாதார உதவிகளை செய்ய முன் வருவார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் கடன்களை அடைப்பதற்கு இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதி மிகவும் ஏதுவாகவே வந்து இருக்குங்க. அதனுடைய காலகட்டங்களாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய ஆரோக்கிய ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மந்த நிலைகள் வந்து மாறி உடலில் ஒரு புதிய வீரியங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும். அதாவது ஒரு சுறுசுறுப்பு தன்மைகளானது வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கங்கள் இருப்பதுனால உங்களுடைய உடலில் எப்பொழுதுமே அந்த உஷ்ணன்ற ஒரு பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அந்த ஒரு உஷ்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது அதிகரித்து கண்ணெரிச்சல், இரத்த அழுத்த மாறுபாடுகள் அல்லது திடீர் வந்து பார்த்திங்கன்னா ஆத்திர உணர்வுகள் இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு ஏற்படும். நிறைய கோபங்கள் வந்து உண்டாகக்கூடிய காலகட்டங்கள் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் உங்களுடைய ராசியில் இருப்பதனால கொஞ்சம் காரசாரமான மற்றும்
துரித உணவுகளை முற்றிலும் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. உடலுக்கு அதுதான் பார்த்திங்கன்னா நல்லதும் கூட. அதை தவிர்த்துட்டு நீங்கள் குளிர்ச்சியான உணவுகளை ஆகாரங்களை சாப்பிடுவது ரொம்ப அவசியமானதுங்க. ஸோ இப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியங்கள் சிறக்கும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.